சார் சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? இல்லை சார், இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு சார், அதனால இந்த வீடை பார்த்துட்டு இருக்கேன். பிடிச்சிருக்குங்களா? ஆமாங்க சார். என்ன பட்ஜெட் வரும்னு நினைக்கிறீங்க? சார் எனக்கு நம்ம 30 லட்சத்துக்கு மேலே வரும்னு தோணுது சார். 30 லட்சம் தான்? ஆமாங்க சார். இல்லை சார், அதுலேயும் கம்மி தான். என்ன சார் சொல்கிறீங்க? நீங்களே கெஸ் பண்ணுங்க, இது எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு கரெக்டாக சொல்லுங்க. ஒரு 25 லட்சத்துக்கு மேலே இருக்குமா சார்? அதுலேயும் கம்மி சார். என்ன சார் சொல்கிறீங்க? ஒரு 20 லட்சம் இருக்குமா? ரொம்ப கரெக்டாக சொல்லிட்டீங்க. வாங்க, இந்த வீடு உங்களுக்கு தான். எப்போ சரி, ரிஜிஸ்ட்ரேஷன் சரி. வச்சுக்கலாம்? என்ன சார் சொல்கிறீங்க? 20 லட்சம் தானா? ஆமாம். ஓகே ஓகே சார். ஓகேங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே அது சார். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம்ல? இல்லை கண்டிப்பாக பண்ணலாம் சார். பண்ணலாம்ல? இவ்வளோ கம்மியான ரேட்டில் எப்படி சார்? அதை பற்றி நான் ஃபுல் வீடியோவாக நம்ம பார்க்கலாம். ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். இது உங்கள் வீடு வீட்டுமனை சந்தை சேனல். நான் உங்கள் கிருஷ்ணா. இந்த மாதிரி உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க. அது இல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்கள்லையும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்களுக்கு இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து வீடு மற்றும் இடம் எங்கே வேணாலும் நம்மளுக்கு தமிழ்நாடு ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம பண்ணி கொடுக்குறோம். இந்த வீட்டை பற்றி மொத்த டீட்டெயிலுமே நம்ம வாங்க ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஓகே. முன்னாடி நான் சொன்ன மாதிரியே நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வீட்டை பற்றின டீட்டெயிலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாங்க நம்ம அந்த வீட்டோட ஓனர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். வணக்கம் சார். உங்கள் நேம்? பாஷா, வீட்டு ஓனர். நான் இன்ஜினியர் கிருஷ்ணா சார். ஓகே சார். ஓகே சார். இந்த வீட்டோட பட்ஜெட்டு இவ்வளோ கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அது நீங்கள் வந்து இந்த இவ்வளோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்கறதுக்கு என்ன ரீசன்? சார், ஸோ ஓன் லேஅவுட் இது. ஓன் லேஅவுட்டில் நானே சொந்தமாக ஆளுகளை வச்சு நானே கஷ்டப்பட்டு கட்டுறதுனால இது இவ்வளோ கம்மியாக என்னால் கொடுக்க முடியுது. வித் ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நாங்கள் கொடுக்குறோம். இது எங்கேயுமே தமிழ்நாட்டில் வீடு கிடைக்காது. இவ்வளோ குவாலிட்டியான வீடு கிடைக்காது. ஓகேங்க சார், வேறு டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகே சார். இப்போ நம்ம வீட்டோட பேசிங் எந்த மாதிரி சார்? கிழக்கு பார்த்த வீடு, இடம் 1050 சதுரடி, பில்டிங் 600 சதுரடி சார். ஓகே சார். நம்ம இங்கே நம்மளுக்கு இதுலேருந்து நம்மளுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ்ல எப்படி இருக்குங்க சார்? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டவுன் பஸ் ஒரு 1/2 hour ஒரு டைம் இருக்குது. முசிறிக்கு இருக்குது. சரி. ஹைவே போயிட்டேன்னா 24 hours பஸ் இருக்குது. திருச்சி டு பெங்களூர் ஹைவேல எல்லா பஸ்ஸும் 1/2 hour ஒரு பஸ் இருக்குது. ஓகே சார். பக்கத்துல ஸ்கூலு, காலேஜஸ் அந்த மாதிரி சார்? 1/2 கிலோமீட்டர் சரௌண்டிங் எல்லாமே இருக்கு சார். 1/2 கிலோமீட்டர் சரௌண்டிங் எல்லாமே? ஸ்கூலு, கோயில், ஜிஹெச் எல்லாமே இருக்கு சார். ஓகே சார், ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். இப்போ நீங்க பார்த்த இந்த வீட்டோட டீட்டெயிலை நம்ம ஓனர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம இந்த வீட்டுக்குள்ள போய் வீட்டோட டீட்டெயில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது இந்த வீட்டோட உள்ள என்னென்ன ஹாலு, கிச்சன், பெட்ரூம் அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே வரிசையா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீட்டோட ஃப்ரண்ட் வியூவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா 5க்கு 7ன்ற சைஸ்ல மெயின் டோர் கொடுத்துருக்காங்க வித் அட்டாச்சு கிளாஸ், அதாவது அட்டாச்சு விண்டோ. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த டோரோட சைஸ் 3 அடி. சிங்கிள் டோர், மெயின் டோர் வந்து சிங்கிள் டோரை கொடுத்துருக்காங்க. பக்கத்துல வித் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் சேஃப்டியோட கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாம உங்களுக்கு வால் டைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 7 அடி 8 அடி உயரத்துக்கு வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டோட முன்னாடி நம்மளுக்கு ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபுல்லி கிரானைட் வித் நோசிங், எட்ஜ் நோசிங்கோட அடிச்சு கொடுத்துருக்காங்க. அது இல்லாம முன்னாடி வெராண்டால வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கிரிப் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது இந்த வீட்டோட அவுட்லுக் எப்படி இருக்கும், நம்மளோட மெயின் டோர் டீடைல் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நீங்க பார்க்க போறது வீட்டோட இன்னர்ல என்னென்ன பண்ணிருக்காங்கன்றத வாங்க பார்க்கலாம். நீங்க இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட ஹால்ல நம்மளுக்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி மெயின் டோரை பத்தி பார்த்தாச்சு. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம மெயின் டோருக்கு பின்னாடியே நம்மளுக்கு இந்த வீட்டோட கண்ட்ரோல், அதாவது பாத்தீங்கன்னா எம்சிபி கொடுத்துருக்காங்க. எம்சிபி வந்து பாத்தீங்கன்னாக்கா V-Guardல எல்லாம் கம்பெனி பிராண்டடா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க பாத்துக்கிட்டு இருக்குது இந்த வீட்டோட விண்டோ வந்து பாத்தீங்கன்னாக்கா 4க்கு 4 சைஸ்ல UPVC விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஹாலோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா 10க்கு 11 சைஸ்ல நல்ல பெரிய சைஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்த ஹால்லே வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தனியா ஷோகேஸ் மாதிரி, அதாவது நம்மளுக்கு டிவி ப்ரொவிஷன் வச்சுக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா பூஜாவா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லா வகையான யூஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா வித் கிரானைட் போட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டோட மொத்த சீலிங்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா 2 கோட்டு பட்டி வெளிச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம வாழை பொறுத்த வரைக்கும் 2 கோட்டு பட்டி வெளிச்சு 2 கோட்டு எமல்சன் அடிச்சு கொடுத்துருக்காங்க.
இன்டீரியர் எமர்ஷன் அடிச்சிருக்காங்க. சுவிட்சஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லிசான்ற கம்பெனில நம்மள மாடுலர் சுவிட்சஸா கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டிவியோட யூனிட் வைக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்து இந்த வீட்டோட ஹால். அடுத்து இந்த வீட்டோட நம்மளுக்கு மெயினா பார்க்க போறது மாஸ்டர் பெட்ரூம். வாங்க பார்க்கலாம். நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்குது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம். அதாவது 10க்கு 10ன்ற சைஸ்ல கன்வீனியன்ட்டா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது இல்லாம இந்த டோர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் டோரா வந்து நம்மளுக்கு டிசைன் டோரா ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அது இல்லாம டோர் ஸ்டாப்பர் இருக்கு, பின்னாடி புஷ் கொடுத்துருக்காங்க நம்ம செவுத்துல போய் நம்மளுக்கு டச் ஆகாம இருக்கிறதுக்காக. இந்த பெட்ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 2 ஜன்னல் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஜன்னல் வந்து பாத்தீங்கன்னாக்கா 3 கிலோன்ற சைஸ்லயும், இன்னொரு ஜன்னல் அதே மாதிரி அந்த சைடு 3 கிலோ சைஸ்ல, ரெண்டுமே வந்து ஒரே சைஸ்ல கொடுத்துருக்காங்க. அது இல்லாம உங்களுக்கு பெட்டோட ப்ரொவிஷன் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கிற மாதிரி தான் 2 ஜன்னலுமே 2 கார்னர்லயுமே நம்மளுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நீங்க இப்ப பார்க்க போறது இந்த பெட்ரூமோட நம்மளுக்கு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அந்த அட்டாச்சு பாத்ரூம்ல என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கலாம். ஓகே, இந்த பாத்ரூமோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிட்டத்தட்ட 6க்கு 6ன்ற சைஸ்ல நல்லா ஸ்பேசியஸா கொடுத்துருக்காங்க. அது இல்லாம உங்களுக்கு வெஸ்டர்ன் கிளாஸ் செட் வித் பிளஸ் டேங்க் உங்களுக்கு. அது இல்லாம வென்டிலேஷன் வந்து பாத்தீங்கன்னாக்கா 2க்கு 2ன்ற மாதிரி ப்ரொவிஷன்ல டாப்ல கொடுத்துருக்காங்க. அது இல்லாம நம்மளுக்கு சோப்பு இந்த மாதிரி திங்ஸ் நம்ம பாத்ரூம் ஐட்டம்லாம் வைக்கிறதுக்கு தனியா வந்து கிரானைட்ல வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இந்த வால்லேயே. அது இல்லாம உங்களுக்கு கம்பெனி பிராண்டட் ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா வால் மிக்சரு, நம்மளுக்கு டேப் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 7 அடி ஹைட்டுக்கு வால் டைல் ஒட்டி இருக்காங்க. கீழே கிரிப்புக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ரஃப் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அடிஷ்னலா கொடுத்துருக்காங்கனாக்கா நம்மளுக்கு 2 அடி நீளத்துல 10 அடி லென்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லாஃப்ட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இந்த லாஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிக்காகவும் ஃபியூச்சர்ல உங்களுக்கு வேணும்னாக்கா உங்களுக்கு வார்ட்ரோப் போட்டு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா பிவிசிலேயே உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தேன்னாக்கா இந்த வீட்டோட ஹாலு பிளஸ் பெட்ரூம் பார்த்தாச்சு. நம்ம இந்த வீட்டோட கிச்சனை பத்தின டீட்டெயில் வந்து பார்க்கலாம் வாங்க. இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்குது இந்த வீட்டோட கிச்சன். இந்த கிச்சன் சைஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா 10க்கு 8ன்ற சைஸ்ல நல்லா ஸ்பேசியஸா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த கிச்சன்ல மெயின் அட்வான்டேஜ் என்னன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கிச்சனோட டாப், அதாவது கிச்சன் மேடையில இருந்து ஃபுல்லா வரைக்குமே வால் டைல் ஃபுல்லாவே வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லா கிச்சன் மேடையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா கிரானைட் போட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட்லயும் பாத்தீங்கன்னா கிரானைட் வெட்டி நம்மளுக்கு சிங்க் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் கிரானைட்ல 2க்கு 2 சைஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 2 டெப்த்ல வந்து உங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. அதாவது 2க்கு 2 சைஸ்ல இந்த மாதிரி கிச்சன் வாஷ் பேஷனுக்கு நேராகவும், அதே மாதிரி நம்மளுக்கு இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னாக்கா 2க்கு 2ல சேம் யூபிவிசியை போட்டு நம்மளுக்கு விண்டோ ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் மேடையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மிக்சிக்கு ப்ரொவிஷன் வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் அதே மாதிரி தான் உங்களுக்கு லிசா கம்பெனி பிராண்டட் சுவிட்சஸே உங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா இந்த சைடு ஃபுல்லா பார்க்க போனீங்கன்னாக்கா உங்களுக்கு 2 அடியில லாஃப்ட் கொடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னாக்கா 6 அடி நீளத்துல ஒரு 1.25 அடி அகலத்துல உங்களுக்கு கடப்பாசில கொடுத்துருக்காங்க. இந்த கடப்பாசில வந்து பாத்தீங்கன்னாக்கா எட்ஜ் ஃபுல்லாவே ஃபுல் நோசிங் அடிச்சு உங்களுக்கு பாலிஷ் போட்டு கொடுத்துருக்கோம். கிச்சன்ல வர புகை அதை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்சர்வ் பண்ணி வெளியே கொடுக்கறதுக்காக நம்ம 1 அடியில வந்து எக்ஸாஸ்ட்காக நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஓகே மக்களே, இது வரைக்கும் நீங்க பார்த்தது என்னன்னாக்கா இந்த வீட்டோட உள்ள என்னென்ன வசதிகள் இருக்கு, என்ன ஹாலு, கிச்சன், பெட்ரூம் இது எல்லாத்தையுமே பத்தி பார்த்தோம். வீட்டுக்கு வெளியே வந்து நம்ம என்ன டீட்டெயில் கொடுத்துருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த வீட்டோட ஃப்ரண்ட் வியூ, ஃப்ரண்ட் வெராண்டா, அது இல்லாம ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சைட்ல இந்த வீட்டோட லெஃப்ட் சைட்லயே கொடுத்துருக்காங்க. அது இல்லாம இந்த படிக்கட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்கோம். இந்த காமன் பாத்ரூம் சைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 6க்கு 3ன்ற சைஸ்ல உங்களுக்கு ஒரு கன்வீனியன்ட்டா கொடுத்துருக்காங்க. வித் வெஸ்டர்ன் கிளாஸ் உள்ள ப்ரொவிஷன் வச்சிருக்காங்க. இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்குது ஒரு காமன் பாத்ரூம், அதாவது வீட்டுக்கு வெளியே இருக்கிற ஒரு காமன் பாத்ரூம். இந்த காமன் பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 6க்கு 3ன்ற சைஸ்ல உங்களுக்கு கன்வீனியன்ட்டா கொடுத்துருக்காங்க. அது இல்லாம இந்த ஒரு சின்ன ஏரியாக்குள்ள நம்ம கொடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் கிளாஸ் ஒட்டும். இதுலயே வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டேப் வந்து பாத்தீங்கன்னாக்கா கொடுத்துருக்கோம், ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அது இல்லாம இதுல ஒரு பாத்தீங்கன்னாக்கா ஒரு 1க்கு 1.5 சைஸ்ல ஒரு வென்டிலேஷன் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம மெயினா வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய வீட்டுல நீங்க பார்க்கும்போது எனக்கு அவுட்டர்ல வர பாத்ரூம்ல எல்லாமே வந்து டைல்ஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க, போட மாட்டாங்க, வால் டைல் ஒட்ட மாட்டாங்க. ஒன்லி வந்து பாத்தீங்கன்னாக்கா நார்மலா வந்து மேசன், அதாவது பிளாஸ்டிக் பண்ணி விட்டுருப்பாங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கீழே வந்து பாத்தீங்கன்னா டைல்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம், வால் டைல் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொவிஷன் பண்ணிருக்கோம்.
ஓகே, இது வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா வீட்டோட வெளியில என்ன பண்ணிருக்கோம், உள்ள என்ன பண்ணிருக்கோன்ற எல்லா டீட்டெயிலும் பார்த்தாச்சு. இதுல மெயினா நம்ம பார்க்க வேண்டியது இந்த வீட்டோட போரு, செப்டி டேங்கு, அதாவது இல்லாம தண்ணி தொட்டி, இது 3 பத்தின டீட்டெயில் வந்து இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த தொட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 6000 லிட்டர் கெப்பாசிட்டி நம்மளுக்கு தண்ணி தொட்டி கொடுத்துருக்காங்க. அது இல்லாம தண்ணி தொட்டி பக்கத்துல கிட்டத்தட்ட 450 அடிக்கு போர் போட்டிருக்காங்க. சாதாரணமா வந்து பாத்தீங்கன்னாக்கா 100-150 அடி மட்டும் தான் போர் போடுவாங்க. இந்த ஏரியால வந்து உங்களுக்கு சதுமா 450 அடி இருக்கு. சுத்தி சரௌண்டிங்ல போட்டிருக்கிறதுனால சார் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஹவுஸ் ஓனர் வந்து அவர் போட்டிருக்கிறது 450 அடி போர் போட்டிருக்காரு. 100 அடியில உங்களுக்கு தண்ணி கிடைக்கும். போரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கடைசி வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஏன்னா 450 அடி போர் போட்டிருக்காங்க. சரௌண்டிங்ல வேற எந்த இடத்துல போர் போட்டு உங்களுக்கு தண்ணி வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா போர் டெப்த் போக போக பக்கத்துல இருக்கவங்களுக்கு தண்ணி வந்து உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்காது. அதனால போரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கவலையே வேணாம், தண்ணிக்கு உங்களுக்கு கஷ்டமே வராது. அதே மாதிரி செப்டி டேங்க் வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய இடத்துல வந்து செப்டி டேங்க் வீட்டுக்குள்ளே கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு இது வீட்டுக்கு வெளியே வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம், ஈஸியா நம்ம கிளீன் பண்ணிருக்கோம். இந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் யூசேஜ் மாதிரி யூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்கோம். இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா 10 அடி அகலமும் 30 அடி நீளமும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு பார்க்கிங்காவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கம்மி பட்ஜெட்ல உங்களுக்கு இவ்வளவு பெரிய கார் பார்க்கிங்கோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டோட மெயின் அம்சம் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஓப்பன் ட்ரைனேஜ் கொடுத்துருக்காங்க. 33 அடிக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா தார் ரோடு இருக்கு, சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்கா 3 ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி வந்து ஸ்ட்ரீட் லைட் கொண்டு வந்து 3 ஃபேஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உள்ள வயரிங் பாத்தீங்கன்னாக்கா 3 ஃபேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த வீட்டோட மாடியில போய் மேல என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, நம்ம இந்த ஏரியாவோட லுக்கை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கு இந்த வீட்டோட மொட்டை மாடியில வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு 1000 லிட்டர் கெப்பாசிட்டியில 3 லேயர் கோட்டிங்ல வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. இந்த டேங்கோட மெயின் அட்வான்டேஜ் ஒயிட் கலர்ல கொடுக்கும்போது என்னங்கன்னாக்கா உங்களுக்கு எவ்வளவுதான் ஹீட் வந்து பட்டாலும் உள்ள வந்து பாத்தீங்கன்னாக்கா வாட்டர் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல வந்து ஹீட் ஆகாது. அந்த ஒரு கெப்பாசிட்டிக்காக 3 லேயர் கோட்டிங்ல வந்து 1000 லிட்டர் கெப்பாசிட்டியில உங்களுக்கு டேங்க் வந்து மேல வந்து கொடுத்துருக்குறோம். ஓகே, நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ நீங்க எல்லாமே யோசிக்கலாம், இப்படியே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நம்மளுக்கு இந்த வீட்டோட லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்றத பத்தி நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டெய்லி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, மறக்காம கமெண்ட் செக்ஷன்லயும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க எங்க எந்த பட்ஜெட்ல வீடு வேணும்னாலும் சரி, கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு தேவைகளை நாங்க நிறைவேற்றி வைப்போம். உங்கள் கனவு இல்லம் எங்களுடன் சாத்தியமாகும். ஓகே, இப்ப இந்த வீட்டோட லொகேஷனை பத்தி நான் சொல்ல போறேன், மறக்காம நோட் பண்ணிக்கங்க. இந்த லொகேஷன் எங்க இருக்குனாக்க நம்ம திருச்சி டு சேலம் ஹைவேஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து இந்த வீட்டோட லொகேஷன்ல இருந்து இந்த சைடு பாத்தீங்கன்னாக்கா முசிறி ஜஸ்ட் 6 கிலோமீட்டர் தான். அதே மாதிரி எனக்கு இந்த சைடு பாத்தீங்கன்னாக்கா தொட்டியம் ஜஸ்ட் 6 கிலோமீட்டர் தான். 2 சைடுமே 6 கிலோமீட்டர்ல சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த லொகேஷன் அமைஞ்சிருக்கு. இந்த வீடு உங்களுக்கு சொந்தமாக்குறதுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க, இந்த வீட்டை புக் பண்ணுங்க.